வணக்கம். இன்று காலை சுமார் ஒரு 11 மணி அளவில் நமது சமத்துவ தலைவர் அவர்களின் துணைவியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். சுமார் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் அணிதிரண்டு பாச பிணைப்பில் உண்மையான உணர்வோடு இன்று தேர்தல் களத்தில் இறங்கிய நமது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிகவும் சீரிய சிந்தனையோடு சமூக நாட்டத்தோடு இந்த மக்களை நிச்சயமாக இந்த சமுதாய மக்களை விடுதலை பெற பாடுபடுவார் என்று உறுதியளித்ததனால் பெருவாரியான மக்கள் திருவிக நகர் தொகுதியில் நிச்சயமாக அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். நன்றி. சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடுகிற சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி மற்றும் அரசியல் வாரிசு எங்களுடைய அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் உட்பட பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு மிக எழுச்சியாக இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே போல அண்ணன் சமத்துவ தலைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே கல்விக்காக அனைத்து சமூக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களாக இருந்தால் அவருடைய கல்விக்காக மிகப்பெரிய அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். அதே போல பல்வேறு பட்டதாரிகள் பொறியியல் மருத்துவம் என்று பல்வேறு நிலைகளிலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் திருவிக நகர் தொகுதி முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய அன்னியார் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று திருவிக நகர் தொகுதி மக்களை அவருடைய பொற்பாதங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். சமத்துவ தலைவரின் துணைவியார் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சமத்துவ தலைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அன்னியார் அவர்கள் திருவிக நகர் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய எண்ணம் என்னவென்றால் சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களின் படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதனால் திருவிக நகர் பகுதி மக்கள் பொதுமக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அன்னியார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், இரட்டை இலை சின்னத்திற்கே வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.